ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு கர்மா. பாவ புண்ணியங்களை மகான்கள் மாற்றுவது இல்லை என்பது உண்மைதான். ஆனால் நம் வினையை அனுபவிக்கும் முறையை மாற்றுகிறார்கள். அதாவது நாம் வினையை அனுபவிக்கிறோம் இல்லையா, அந்த முறையை எல்லாம் அவர்கள் மாற்றுகிறார்கள். இது எப்படி? ஒருவர் 6000 ரூபாய்க்கு சில்லறை நாணயங்களாக வைத்திருக்கிறார் என்று வைத்து கொள்ளுங்கள். அது ஒரு மூட்டை மாதிரி இருக்கும். அதை சுமப்பது, கையாள்வது எல்லாம் கொஞ்சம் சிரமம்தான். அவர் படுகிற பாட்டை பார்த்துவிட்டு ஒருவர் சில்லறையை தாம் வாங்கி கொண்டு புது 2000 ரூபாய் நோட்டுக்களை தருகிறார். புது 2000 ரூபாய் நோட்டுகளாக 3 தருகிறார். 6000க்கு 3000. இப்போது அதே 6000 தான் அவரிடம் இருக்கிறது. ஆனால் சுமை தெரியவில்லை, பாரம் குறைந்துவிட்டது. இதைத்தான் மகான்கள் செய்கிறார்கள். கர்ம வினை நம்மிடம்தான் உள்ளது. ஆனால் நாம் கஷ்டப்படாதபடி நம் மனோநிலையை ஞானிகள் மாற்றி நமது ஆத்ம சக்தியை பலப்படுத்தி விடுகிறார்கள். இதுதான் உண்மை. வினை கழிந்த மகான்களை வணங்க நமது பாவ வினை ஏற்றுக்கொள்ளும் வகையில் மாறும் என்பது அசைக்க முடியாத உண்மை. மீண்டும் சொல்லுகிறேன், வினை கழிந்த மகான்களை வணங்க நமது பாவ வினை ஏற்றுக்கொள்ளும் வகையில் மாறும் என்பது அசைக்க முடியாத உண்மை. இதை எப்படி நாம் செய்வது? ஜீவ சமாதிகளில் வணங்க வேண்டும். இது இன்றும் நிகழ்கிறது. ஆகவே நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் அங்கு இருக்கின்ற ஜீவ சமாதிகளை தேடி வழிபடுங்கள். உங்கள் துன்பங்கள் கண்டிப்பாக குறையும். ஜீவ சமாதியை வழிபட்டால் நம்முடைய பாவங்களெல்லாம் குறையும். அதாவது கர்மா அப்படியேத்தான் இருக்கும். அதனுடைய பலம், அதனுடைய பாரம் குறைந்துவிடும். இதைத்தான் நான் முன்பே சொன்ன மாதிரி 6000 ரூபாய் சில்லறைகளை கனமாக இருக்கிறது, அதற்கு பதிலாக 3 2000 நோட்டுக்கள் தந்தால் பாரம் இல்லை அல்லவா? இப்படித்தான் ஜீவ சமாதிகளை நாம் வணங்குகின்ற பொழுது அந்த மகான்கள் நம்முடைய கர்மாக்களை எல்லாம் மாற்றி விடுகிறார்கள். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு தலைப்போடு